நிறைய கஸ்டமரை வந்து நான் ரீச் பண்ணணும், எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். 10 days 10 பிஸ்னஸ் ஐடியாஸில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 5th டிப்ஸு. நிறைய கஸ்டமர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, அது மூலமாக வந்து நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். இன்னொன்று வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து கிடைக்கும். எங்கெங்க ஃபேமிலி சர்க்கிளில் ஹெல்ப் பண்ணுறாங்க, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அதையும் வந்து நீங்க மாத்திக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்கன்னா உங்களோட பிராண்ட் நேம் வந்து இப்போ லோகோ வந்து இருக்கிற மாதிரியான கிஃப்ட் வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். அங்க வந்து பார்ப்பாங்க இல்லையா நிறைய பேர். அப்போ அவங்க இது என்ன பிராண்டு, இது என்னமோ அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்களா, என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உங்களோட பிராண்ட் வந்து ரீச் ஆகும். சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல உங்களோட ப்ராடக்ட் நீங்க எப்படி வந்து ரெடி பண்றீங்க அப்படிங்கிறத வந்து டெய்லி வந்து வீடியோவா போடுங்க. அது மூலமா நிறைய வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அதுல 10 நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேருக்கு வந்து அது பிடிக்கும். ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது ரெகுலராக பார்க்க அதை வாங்கி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் பிடிச்சி போச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமராக மாறிடுவாங்க. வேற யாருக்காவது வந்து நிறைய பேர் வர்ற இடத்துல வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து சாம்பிளுக்கு கொடுத்து பாருங்க. ஏதாவது திருவிழா இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது நீங்க போறீங்க, இல்லைன்னா அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு சின்னதா ஸ்டால் போடுற மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து சாம்பிளுக்கு கொடுத்து நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கொடுத்து பார்க்கலாம். இது மூலமா நிறைய கஸ்டமர் வந்து நீங்க ரீச் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.